கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நான் ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். நானும் 23 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை என்னை அற்புதமாக அதிசயமாக நடத்துகிறார். ஆனாலும் கூட எப்பவுமே கலக்கங்களும் பிரச்சனைகளும் ஏதாவது ஒன்று வரும். நான் கடந்த நாளில் கூட அப்போஸ்தலரை படித்துக் கொண்டிருக்கும்போது பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுகளும் பாடுகளும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த பாடல் அதுதான். நீங்க ஒருவேளை இந்த கவலையோடு கஷ்டத்தோடு வந்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறார், நீ தெரிவிக்க கூடாது, கலங்கக்கூடாது. உனக்கு ஒரு ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிற, சீர்படுத்துகிற, உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உன் மத்தியிலே இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்பதால் ஒரு அருமையான பாடல். நீ
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு ஜீவனை கொடுத்து அற்புதமான பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ள மட்டும் நல்லா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மாவுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், அவங்க குரலை ரொம்ப பாதுகாக்கணும். ஆமா, நல்ல ஒரு பாடல். பாஸ்டர்மா பாட்டு நமக்கு ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். ஆமா, நிச்சயமாக அது சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. நீங்க நம்புங்க. நான் எனக்கு ஆசையாக இருக்கும், மற்றவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது, ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது வெயில்ல கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆச்சு நான் தொட்டு. இன்னைக்கு நான் சுடுதண்ணி தான் குடிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய தொண்டைக்கு அது ஒத்து வரல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒதுக்கி விடணும். எதுக்கு சொல்றேன்னா, அவங்களுடைய பாட்டு நமக்கு வேணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காலங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னும் அவர்கள் சிறப்பாக பாடுறது. நான் அவங்கள்ட்ட முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஓப்பனாவே ஒரு தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய பாட்டு உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பாடக்கூடியவர்களே அவர்கள் ஒருவர். அவைகளிலே நல்ல ஒரு பாடல் அது. ஆகவே அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவங்க தான், ஆண்டவர் தான். அதனால இனிமேல் நம்ம ஒரு புது தீர்மானத்தை எடுப்பாங்க என்று நான் யோசிக்கிறேன். சரி, நல்லதுதான். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருந்தும் ஆண்டவருடைய கிருபை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாம் தெரிந்த பாடல் தான். ஒரு 2 கவியை பாடிவிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் உங்களுடைய வார்த்தை மூலமாக இன்னொரு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் பாடுவோம். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 2 கவியை பாடுவோம். பத்ம தீவினிலே பக்தர்களே தேக்கிலே, அந்த கவியையும் சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, இந்த 2 கவிகளையும் நாம் பாடிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பக்தனை கேட்கிறே,
இருந்தாலும் ஆண்டவரே நீ வந்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அது நன்மையாக கூட இருக்கலாம், தீமையாக கூட இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. உடனே நாம் நினைக்கலாம், நன்மையானா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனா எனக்கு எதிராக தீமையாக நடக்கும் போது நான் கலங்கவோ தவிக்கவோ இப்படியாக நான் புலம்பவோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். உடனே மற்ற மதத்தினர் எல்லாம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம விதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகின்றோம். உண்மைதான். ஆகவே தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடக்காது. ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு துன்பங்களாக நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கலாம், இல்லையா நன்மையாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா எதுவானாலும் அவருடைய சித்தம் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா அது நடந்தே தீரும். அதை யாருமே மாற்ற முடியாது. என்ன ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்து கதை, அதை படிக்கும் போது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் உண்மையானவர் அப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது உண்மை. ஒரு கிராமத்து மனிதன், புதிதாக திருமணமானவன், படிக்காதவன், திருமணமான பெண்ணும் படிக்காதவள், வெகு ஆசையோடு அவன் திருமண வாழ்க்கையிலே அவன் திருமணத்தில் இணைக்கப்பட்டு இந்த குடும்பத்திலே அவன் இருக்கும்போது முதல் முறையாக மனைவி சமைக்க போகிறாள். அவளுக்கு பெரிய ஒரு ஆசை, நல்ல ஒரு சுவையோடு அவன் சமைத்து வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக சமைக்கும் போது அவன் அவங்களோடு காத்து கொண்டிருக்கிறான். சமைச்சு ஒய்ஃபு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி வச்ச உடனே அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. பிடித்த உணவு எது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடத்துல ஒரு ஆய்வு. அதுல முதல்ல இடம் பிடிச்சது தெரியுமா? தமிழ்நாட்டில் அது நீங்க பிரியாணி இல்ல, கரெக்ட் தான். ஆனா அப்படி இல்லை, இட்லி. இட்லி தான் பொதுவாக எல்லாருக்கும் பிடித்த உணவாக முதல் காரியம். அதுக்கு பிறகு தோசை, பிரியாணி எல்லாம் அடுத்த லிஸ்ட்ல வருது. சரி, பிடிக்காத உணவு அதையும் எடுத்தாங்க. அதுல எது வந்துச்சு தெரியுமா? எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, உப்புமா. நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்க இதுல யாருக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு உப்புமா பிடிக்காது. அதனால எங்க வீட்டுல உப்புமா செஞ்சுட்டாங்கன்னா அன்னைக்கு நான் வெளியே போய் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்காது. அதனால அவங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, நான் சாப்பிடுறது இல்லை, எனக்கு பிடிக்காது. இட்லி பிடிக்கும். அதுதான் இந்த ஆய்வுல வந்து அதான் சொல்றாங்க, இந்த கிராமத்து மனிதனுக்கு உப்புமா பிடிக்காது. ஆனா அவங்க ஒய்ஃபு முதலாக கல்யாணம் ஆகி கொண்டு வந்து வச்ச உணவு என்ன தெரியுமா? உப்புமா. இதை பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சியா ஆகி போச்சு. சரி, ஆனாலும் ஆசையோடு மனைவி முதல் முறையாக சமைச்சு வச்சிருக்காங்களே, சாப்பிடுவோம் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டான். பிடிக்காம தான் சாப்பிட்டான், ஆனால் பரவாயில்ல, மனைவியுடைய மனம் நோகக்கூடாது, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான். லஞ்சு நல்லா சிறப்பா செஞ்சிருமான்னு சொன்னான். லஞ்சுக்காக காத்திருந்தான். லஞ்சு வந்துச்சு, இந்த அம்மா கொண்டு வந்து வச்சாங்க. சேம் ஐட்டம், என்னது? உப்புமா. இவனுக்கு அதிர்ச்சி மேல ஆயிடுச்சு, என்னடா இது, மறுபடியும் உப்புமா கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்ப கேட்டுட்டான், ஏமா உப்புமா காலையில கொடுத்தீங்க, மத்தியானம் வேலை தான் செய்யக்கூடாதா? இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க, எங்க வீட்டுல எனக்கு உப்புமா தவிர வேற எதுவுமே கத்துக் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரே உணவு உப்புமா தான். என்னை சமைக்க சொன்னீங்கன்னா நான் வாழ்நாள் போதும் உப்புமா தான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன் சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்க்க முடியல, திட்ட முடியல. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவன் 2 நாளா உப்புமா தான். அப்ப எத்தனை வேலை? 6 வேலையும் உப்புமா. எப்படி இருக்கீங்க பாருங்க. அப்போ அவன் யோசிக்கிறான், சரி நாளைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம், ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல ஒரு உணவா வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க அடுத்த நாள் காலையில சமைக்க வேண்டாம், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம். அவங்களுக்கு சந்தோஷம். ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டான். போனவன் ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் நல்ல உயர்ந்த ஹோட்டல் போயிட்டான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சாதாரண ஹோட்டல்ல வெளிச்சத்துல சோறு போடுவாங்க, பெரிய ஹோட்டல்ல இருட்டுல சோறு போடுவாங்க. வித்தியாசம் அதுதான். இவன் வந்து கொஞ்சம் பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டான். அங்க போனா இவ்வளவு பெரிய மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. இவனுக்கு படிக்க தெரியாது, ஒய்ஃபுக்கு படிக்க தெரியாது. என்னடா இது, இதுல நான் எதை ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே வரான். இவனை பார்க்கறான், சரி நமக்கு ராசியான நம்பர் 7, 7ஆம் நம்பர்ல என்ன இருக்குதோ அதை ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் நம்பரை பார்த்து இதை எனக்கு 2 பிளேட் கொண்டு வந்துருங்கன்ட்டான்.
ஹோட்டல்ல இருந்து அழகா மூடி வச்சு தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பிளேட் வைக்கிறாங்க. பிரிச்சு பார்க்கறான், ரவா உப்புமா. எப்படி இருக்கும் பாருங்க அவங்க வாழ்க்கை. ஏற்கனவே 6 வேளை சாப்பிட்டுட்டு 7வது வேளை வேற ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வந்தா அங்க அவனுக்கு கிடைச்சது மறுபடியும் என்னது? ரவா உப்புமா. மனைவிக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, இவனுக்கு வேதனை. என்னடா என் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? வச்சாச்சு, விலையும் அதிகம். ஒரு பிளேட் 260 ரூபா. சாதாரண ஒரு கடையில போயிருந்தா ஒரு 50 ரூபா 60 ரூபா முடிஞ்சிருக்கும். 2 பிளேட் 520 ரூபா. பரவாயில்ல, வாங்கியாச்சு, வந்தாச்சு, சாப்பிட்டுருவோம். பெரிய வித்தியாசம் இல்லை, மனைவி செஞ்சது மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டுட்டான். அப்போ பக்கத்துல இருக்கிற பிளேட்ல பார்க்கணும். அங்க பாத்தீங்கன்னா பரோட்டா, பாயா குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடுறாங்க. இவனுக்கு ஆசை, ஆனா அவனுக்கு சொல்ல தெரியல. சரி, வெயிட் பண்ண. அப்போ அந்த பக்கத்துல இருக்கிற அம்மா வந்து சர்வர் கூப்பிட்டு இந்த ஆர்டர் எனக்கு ரிப்பீட்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான், ரிப்பீட்னு சொன்னா இந்த பரோட்டா வரும், இந்த என்ன வரும், பாயா குழம்பு வரும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, சர்வர் கூப்பிட்டான், ரிப்பீட் அப்படின்னா. மறுபடியும் போனா 2 பிளேட்ல கொண்டு வந்து வைக்கிறான். என்ன வச்சா? என்ன ஏற்கனவே வாங்கினது உப்புமா தான். ரிப்பீட் மறுபடியும் 2 உப்புமா வருது. வாழ்க்கையில இன்னும் நம்ம எதையும் சாப்பிடவான முடிவுக்கு வந்து சோகத்தோடு போனவன் அந்த கிராமத்துக்கு மனிதன். யோசிச்சு பாருங்கள. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கதை எனக்கு வேடிக்கையா இருக்கு. உண்மைதான். நம்ம சில நேரத்துல நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே என்ன வரும்? நன்மையாகவே எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த கதையில ஒரு சின்ன ஒரு சிரிப்பு இருந்தாலும் கூட உண்மையாக இப்படிப்பட்டதான நான் வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எது இந்த உலகத்துல குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சபையிலும் சரி, எந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல சமாரியன் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு ஒரு 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த செய்தியை நான் ஒருவேளை நான் யோசித்து பார்ப்பேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பேருக்கு நீங்க ஞாபகம் இருக்குமா தெரியாது. போன வாரம் நான் என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்டாலே உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தியை. ஆனாலும் இன்றைக்கு நான் செய்தி கொடுத்து நாளைக்கு அதே செய்தியை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அது வித்தியாசமான வார்த்தைகளாக ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு நல்ல செய்தியாக எனக்கு அது புலப்பட்டது. ஏனென்றால் நான் அதை படித்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே தான் இந்த செய்தியை நான் கொடுக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன். நல்ல சமாரியன். ஏன் இந்த சமாரியன் என்கிற வார்த்தை வேதத்துல அநேக இடங்களில் வருகிறது. ஆனா சுவிசேஷங்களிலே 3 விதமான மனிதர்கள் சமாரியர்களாக இருந்தவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்ல சமாரியன் பிராக்கெட்ல ஒரு இல் போட்டிருப்பேன். ஏன்னா நல்ல சமாரியன், ஏனென்றால் 2 சமாரியன் 1 சமாரியன். ஆகவேதான் இந்த நல்ல சமாரியன் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது இந்த வேத பகுதியை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். 3 வேத பகுதி. முதல் வேத பகுதியை வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். லூக்கா 33 வாசிங்க. பின்பு யார் வந்தார்? சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி என்று வாசி. சமாரியன், இங்கே ஒரு சமாரியன். இவனுக்கு நம்ம ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். என்ன சமாரியன்? நல்ல சமாரியன் என்று சொல்லுவான். ஏனென்றால் அவன் நல்லது செஞ்சான். நல்லது செய்ததுனால அவனுக்கு அவன் பெயர் கொடுக்கப்படல. ஆனா சமாரியா ஊரை சேர்ந்தவன் அவன், அதனால சமாரியன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஒரு ஓமையாக இங்கு சொல்லப்படுகிறதை காண்கிறோம். ஏனென்றால் இங்கே ஒரு வாலிபன் வருகின்றான் இயேசுவின் இடத்திலே. ஆண்டவரே, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி இயேசுவின் இடத்துல கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை நீ கைக்கொள் அப்படின்னு சொல்ற. அவன் சொல்ற, நான் சிறுவயது முதலே என்ன பண்றேன், அதை கைக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் அன்பு என்கிற ஒரு எல்லைக்குள்ளே அவர் அடக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? 27ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றால், அதுக்கு அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று அவர் சொன்னோடனே அப்ப சொல்றான், அவர் சொல்றாரு, நீ இத கரெக்டா சொன்ன, அதை அப்படியே போய் செஞ்சேன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப அவனுக்கு புரியல, நான் யாரிடத்துல அன்பு கூறணும்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் கதையை சொல்றான், உன்னை சார்ந்தவர்களை அன்பு செலுத்துவது அன்பல்ல, உன்னை அறிந்தவர்களிடத்திலே அன்பு செலுத்துவது அன்பல்ல, நீ நேசிக்கிறவர்களிடத்திலே அன்பு செலுத்துவது அன்பல்ல. உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை தெரியாதவர்கள், உனக்கு விரோதமாக செயல்படுறவர்கள், இவர்கள் மீது நீ அன்பை செலுத்தணும். எனக்கு பிறர் யார்? அந்த கேள்விக்கு தான் ஆண்டு பதில் சொல்றாரு. அப்புறம் யார் மேல அன்பு காட்ட வேண்டும்? நான் அப்பா அம்மாவை நேசிக்கிறது ஒரு பெரிய அதிசயம் ஒன்று கிடையாது. என் சகோதரர்களை நான் நேசிப்பது அதிசயம் கிடையாது. என் உறவுகளை நான் நேசிப்பது அதிசயம் கிடையாது. ஆனால் என்னை தெரியாதவர்களை நேசிக்கிறது அதிசயம். அதை செய்யுங்கிற, அதுதான் ஒரு இடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாங்க. அதுதான் முழு நியாயப்பிரமாணம். அன்பிலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை வைத்து விட்டார். அன்பு இருந்தா நீ முதல்ல என்ன செய்வாய்? நன்மை செய்வாய். நன்மை செய்த சமாரியன், அதனாலதான் அவன் நல்ல சமாரியன். நீங்க பாருங்க, அங்கே ஒரு வழிபோக்கன் இந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த ஓமை சொல்கிறார். வரும்போது கல்லர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல முதலாவது யார் வருகிறார்? ஆசாரியன் வருகிறார். ஆசாரியன் யாரு? தேவனுடைய ஊழியன், தேவனுடைய ஊழியக்காரன். பாருங்க, ஆனா வேதம் சொல்கிறது அவன் விலகி போனான். விலகி போகக்கூடிய ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம். ஏங்க, ஒருத்தன் இன்னைக்கு நம்ம யாராவது அடிபட்டு கிட்ட போறோம்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டோம். ஏன் தெரியுமா? சட்டத்தை பார்த்து போய் உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். ஆனா கீழே அங்க நெருங்கி போவதற்கு பயமா இருக்கு. நாளைக்கு பல பிரச்சனை நிமித்தமாக வந்துடும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா ஆசாரியன் வருகிறான், பார்க்கிறான், ஆனா அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ரொம்ப கடுமையா அந்த ஆண்டவர் சொல்லும் போது எவ்வளவு ஒரு கஷ்டத்தோடு சொல்லியிருப்பார். ஏன்னா ஆசாரியன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு போதகன், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வருகிறவன். அவன் முதலாவது உதவி செய்யணும். ஆனா அவன் என்ன பண்ணான்? விலகி போகிறான். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது என்னது? பாவம். நீ நன்மை செய்ய இடத்துல ஆண்டவரை வைத்திருக்கும் போது நீ அந்த நன்மையை மற்றவர்களுக்கு செய்யவில்லை என்றால் அது பாவம். நம்ம பாவம்னா என்ன நினைக்கிறோம்? கொலை செஞ்சா பாவம், திருடுனா பாவம், பொய் சொன்னா பாவம், விபச்சாரம் பண்ணனா பாவம், எல்லாம் பாவம் தான். ஆனா நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ செய்யாமல் போனா அது பாவம். இந்த ஆசாரியன் பாவத்தோடு போகிறான். அடுத்து ஒருவன் வருகிறான். யாரு? லேவி. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு பெரிய குரு, அவன் ஒரு நல்ல துறையில இருக்கக்கூடியவன். அவனுக்கும் நன்மை செய்யக்கூடியது. ஏன்னா அவன் நினைச்சா அவனை கொண்டு போவதற்கு, அவனை சுகப்படுத்துவதற்கு, அவனுக்கு பொருள் உதவி செய்வதற்கு, பணத்தாலும் பொருளாலும் மக்களாலும் அவன் எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய இருக்கிறவர்கள் இந்த 2 பேரும். யாரு? ஆசாரியனும் லேவியனும். ஆக நன்மை செய்ய திராணி இருக்கிற அந்த 2 பேருமே விலகி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த 10ஆம் வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12ஆம் வசனத்துல அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியனும் ஒரு பக்கமாய் விலகி போனான், லேவியனும் ஒரு பக்கமாய் விலகி போனான். அந்த நேரத்துல சமாரியன் ஒருவர் வருகிறான். அதனாலதான் அவனுடைய பெயர் நல்ல சமாரியன் என்று சொல்கிறோம். நன்மை செய்த சமாரியன். அந்த இடத்துல அவன் இல்லை. ஏன்னா சமாரியன் என்ற சாதாரண ஒரு மனிதன், ஒரு பெரிய பணக்காரனும் கிடையாது, பொருள் கிடையாது, ஆட்கள் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த ஒருவன் பிரயாணமாக அவனை கண்டு மனதுருகி என்ற வார்த்தை வருகிறது. பிறனிடத்தில் அன்பு கூறுவர்கள் பிறனிடத்திலே மனதுருக்கம் வைக்க. அந்த மனதுருக்கம் இருந்தால் மனது உருகாமல் அன்பு வராது. சில பேருக்கு மனது கல்லு மாதிரி இருக்கும். அவங்களோட எந்த அன்பும் அவங்க இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவன் நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யாமல் போனா பாவம். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அது ஒரு வசனத்தை வாசிச்சுங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் நல்ல கவனிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்.
பாத்தீங்களா? அப்போ நம்ம நன்மை செய்யலனா பாவம் நீதிமொழிகள்ல, ஆனா ஆதியாகமத்துல என்ன சொல்லுகிறாரு? பாவம் வாசல்ல படுத்திருக்குங்க. எப்ப போகும்? நன்மை செய்யும் போது தான் போகணும். கரெக்ட் வந்து அதை சொல்லுங்க. ஒரு தீர்மானத்தோட சொல்லுங்க, நான் இனிமே நன்மை செய்வேன், எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஏன்னா ஒரு நல்ல சமாரியன் அவன் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்ல, ஆனாலும் வந்து என்ன பண்றான்? அவன் நன்மை செய்கிறான். அவன் பாருங்க, அவன் என்ன செய்யறான்? கிட்ட வந்து அந்த 34 வசனத்தை கிட்ட வந்து மத்தவங்க தான் என்ன பண்ணாங்க? ஒரு பக்கமா விலகி போனாங்க. இந்த பக்கமே வரல, தூரமா அவனை பாக்குறாங்க. அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் காயப்பட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு அதெல்லாம் கிருபையிலும் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனா செய்யல. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் போனவர்கள் ஆசாரியர்கள் லேவியரும். ஆனா சமாரியன் என்ன பண்றான்? கிட்ட வந்தான். இவங்க தான் விலகி போனாங்க. அவன் கிட்ட வந்தா அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு தேவையாக அவன் செய்யணுமா? அவசியமா இல்ல. ஆனா அவனுக்கு அந்த திராணி, ஏன்னா அவன் கையில என்னென்ன இருந்திருக்குது? எண்ணெய் இருந்திருக்குது, திராட்சரசம் இருந்திருக்குது, சுய வாகனம் இருந்திருக்குது இல்ல. எல்லாத்துக்கும் மேலாக அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனது இருந்திருக்குது. கரெக்டா என்ன சொல்லுங்க? அந்த மனது, அதனாலதான் மனது உருகின்ற வார்த்தை வருகிறது. ஏன்னா மற்ற 2 பேருக்கு என்ன இல்ல? மனது இல்ல. மனம் எல்லா வசதியும் இருக்குது, ஆனா மனம் இல்லை. அததான் சொல்றேன், இவன் நன்மை செய்த சமாரியனாக இருக்கிறான். பாருங்க, மற்றவங்க விலகி போனால் கூட கிட்ட வந்து அந்த மனதுருகி காயங்களை கட்டி வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறான். அது மட்டும் இல்லாம சத்திரக்காரன் என்ன சொல்ற தெரியுமா? அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்ய, இன்னும் மேற்கொண்டு என்ன செலவானாலும் நான் என்ன பண்றேன்? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இந்த மாதிரி செய்கிற, யாரு இல்லாத ஒரு நன்மை செய்கிற இடத்துல நீ உன்னை ஆண்டவர் வைத்திருக்காரா, நீ நன்மை செய். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 14:3 வாசிங்க. சங்கீதம் 14:3. சங்கீதம் 14:3. ஒரு குற்றச்சாட்டு அந்த சங்கீதத்தில் வாசிங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் சொல்ற இந்த நாளில் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி வேகமாய் கேட்டு போவார். நன்மை செய்ய இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களால் முடிந்தது. அதற்காக தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஏன் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கிறார்? ஆண்டவர் ஏன் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர் ஏன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்? நீங்க எப்படி இருந்தீங்க அதே நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறீங்களா? என்ன கேட்டா 100% எல்லாருமே பழைய நிலையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி தான் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு நீங்க எதிர்பார்த்த நிலையில இல்லாம இருக்கலாம், ஆனா உயர்த்தி வைத்திருப்பது அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த நிலையில் வைத்திருக்கிற அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றனா மற்றவர்களுக்கு நன்மையை செய்யாமல் இருக்கலாமா? இங்க அதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார். முதல் சமாரியன் நன்மை செய்த சமாரியனாக அவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்து தான் உதாரணம். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் எப்படி இருந்தாரா? போதும், அவ்வளவுதான், அது போதும். தேவன் இயேசுவோடு இருந்தபடியால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியால் நாம் எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல நன்மை செய்ய அவர் பார்த்துலாம் பண்ணலங்க. அவரு இப்படி என் மனிதன், இவன் என்ன நேசிக்கிறவன், இவன் எனக்கு தெரியும் அப்படிலாம் ஆண்டவர் பண்ண. அவரிடத்தை யார் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்யும். அவிசுவாசத்தினால்தான் அற்புதம் நடக்காமல் போனதை தவிர இவர்கள் விசுவாசம் வைத்தவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் செய்தார். ஜாதி மத பேரது எல்லாரும் அவர் நேசிக்கிறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மை செய்யக்கூடிய இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சமாரியனை போல ஒரு நல்ல சமாரியனாக இருப்பான். ஆண்டவர் அதை தான் கற்றுக் கொடுத்தார். நீ பிறனிடத்திலே அன்பு கூறுவாய், அவ்வளவுதான். நீ மற்ற இடத்துல அன்பு கூறுறீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவேன், உன்னுடைய உறவுகளில் அன்பு கூறுவான். அப்போ நன்மை செய்யக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறேன்னா
நன்மை செய்யும் போது அது செய்யாமல் போனால் அது பாவம். ஆகவே முதலாவது சமாரியன் நன்மை செய்தவனாக அவன் இருக்கிறவனாக இருக்கின்றான். சரி, இரண்டாவது ஒரு சமாரியனை நாங்கள் பார்த்தோம். லூக்காவின் சுவிசேஷம், அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 15, 16 யாராவது ஒரு வாசிங்கள். அவர்களில் ஒருவன் கண்டு திரும்பி வந்து உரக்க சத்தத்தோடு இங்கே ஒரு சமாரியன், நன்றி செலுத்தின சமாரியன். இவனுடைய பேர் என்னது? நன்றி செலுத்தின சமாரியன். பேர் கொடுக்கப்பட வேண்டும். அது ஓமை, ஒரு கதையாக ஆண்டவர் சொல்கிறார். இது என்னது? இது உண்மை சம்பவம், நடந்த ஒரு சம்பவம். இந்த கதை உங்களுக்கு தெரியும். எருசலேமிலே வந்து அவர் பிரயாணம் பண்ணி சமாரியா கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக ஆண்டவர் நடந்து வரும்போது அங்கே ஒரு கிராமத்துல பிரவேசிக்க போது 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் பார்க்கிறார். எதிர வராங்க. அப்போ அவங்க வந்து இயேசுவே ஐயரே எங்களுக்கு இரவும் என்று சத்தமிட்டார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அவர் பார்த்து குணப்படுத்தல, சுகம் கொடுக்கல, உங்க குஷ்டரோகம் உங்களை விட்டு போகும், இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்றாரு? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அந்த நாட்களிலே இப்போ குஷ்டரோகிகள் அந்த வீட்டு பக்கம் வராங்க, வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. உங்களுக்கு குஷ்டரோகிகளை பத்தி எவ்வளவு தூரம் தெரியுமோ தெரியல. ஆனா நம்ம குஷ்டரோகி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூர் என்ற இடத்துல ஒரு திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது, கல்வாரி காட்டு திருச்சபை திருவொற்றியூர். அங்கே கிட்டத்தட்ட 42 குடும்பங்கள் இருக்கிறது. 42 குடும்பமும் குஷ்டரோகிகள். அதிலே ஒருவர் நமக்கு நம்முடைய கிளை சபை போதகராக அவர் இருக்கிறார். இன்னொரு இடத்துல பொன்னேரி என்கிற இடத்துல நாம் நெப்ரசி காலனியில் நம்ம ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கேயும் நிறைய குடும்பங்கள் இருக்குது. இவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை நம்ம உதவிகளை செய்து நம்ம ஆராதனை தொடர்ந்து வாரம் ஒரு கிளை சபை மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அவருடைய வாழ்க்கையே ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் சுதந்திரமாக வர முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். ஏன்னா அது தொற்று நோய் கிடையாது. ஆனாலும் அவர்களை நாம் என்ன யோசிக்கிறோம்? அருவருப்பாக நாம் நினைக்கிறோம். அந்த நாட்களில் ஊருக்குள்ளே வரக்கூடாது, புறம்புதானே இருக்கணும். அப்படி வரணும்னா அவங்க டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஊருக்கு வர முடியாது. அதுக்குதான் ஆசாரியர்கள் அவர்களை பார்த்து இவருக்கு ஒண்ணுமில்லை ஓகே அப்படின்னு சொன்னாதான் உள்ள வர முடியும். அப்போ இங்கே 10 குஷ்டரோகிகளும் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை அறிந்தவர்கள், ஏன்னா இயேசுடைய அற்புதத்தை கண்டவர்கள், உடனே தெரிந்தவர்கள். பார்த்தாலும் தெரியாத தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனாலதான் இயேசுவே ஐயரே எனக்கு இரண்டும். ஆண்டவர் அங்க என்ன பண்ணிருக்கணும்? 10 பேரையும் கையை கூட வைக்க வேணாம், உங்களுடைய குஷ்டரோகம் சுகமடையணும்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு? நீங்கள் குஷ்டம் உள்ள அந்த 10 பேர் எதிராக வந்து கூப்பிடும் போது நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள். இவங்க திரும்பி போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆசாரியத்துல போகணும்னா இவங்களுக்கு என்ன இருக்கணும்? சுகமாயிருக்கணும். சுகமாகாம எப்படி போக முடியும்? ஆனாலும் அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. நம்பி அவர்கள் திரும்பி இப்போ இப்படி இருந்தவங்க டர்ன் பண்ணிட்டாங்க. டர்ன் பண்ணி ஆசாரியத்துல போறாங்க. ஏன்னா அந்த 10 பேருக்கு என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆசாரியத்துல போன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன நடக்கும்? என்னுடைய குஷ்டரோகம் குணமாகும். ஆனா நடந்தது என்ன? அது வாசிக்க தொடர்ந்து அந்தப்படி அவர்கள் போய் கரங்களை வைத்து என்ன சொல்லுங்க பாருங்க. எப்ப சுகமாகறாங்க? அந்த வார்த்தைக்கு, இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி ஆசாரியத்துல போகும்போது என்ன ஆயிடுச்சு? 10 பேருக்கு சுகமாயிடுச்சு. அப்ப ஆசாரியத்துல போகும்போது அவங்க எப்படி போயிருப்பாங்க? ஃப்ரெஷ்ஷா. அவங்க பழைய குஷ்டரோகம் அவங்களுக்கு இல்ல. எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அதற்கு பிறகு நடக்க வேண்டியதுதான் சம்பவம். 10 பேரும் சுகம் பெற்றாச்சு. என்ன பண்ணிருக்கணும்? 10 பேரும் என்ன வந்திருக்கணும்? இயேசு இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில எது நடக்காதோ அது நடந்திருக்கு. இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். ஒருவேளை இவங்க தான் சுகப்பட வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டாங்களோ, இல்ல இவரிடத்துல ஏதாவது நமக்கு கிடைக்கும் சொல்லி கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. எந்த நோக்கத்தோடு கேட்டாலும் கிடையாது. ஆனா எது கிடைக்காதோ அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நேரம் என்ன பண்ணிருக்கணும்? இவங்க ஓடி வந்து இவங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கணும். ஆனா நடந்தது என்ன?
10 பேர். 10 பேர்ல இவன் ஒருவன் தான் சமாரியன் என்று அங்கே வேதம் சொல்கிறது பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் மீண்டுமாக 16 வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் அப்ப மத்த 9 பேர் யாருன்னு தெரியாது. இந்த சமாரியன் என்கிறவன் நன்றி சொன்ன ஒரு சமாரியனாக அங்கே இருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர் கூட சில நேரத்துல நம்ம பார்த்து மன கஷ்டப்படுகிறார். இந்த பையன் இப்படி இருக்கிறான், இந்த பொண்ணு இப்படி இருக்கிறார், என்ன இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க, என்ன இந்த அப்பா இப்படி இருக்கிறாங்க இல்ல, அப்படிதான் ஆண்டவர் நினைக்கிறேன். அப்படிதான் என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்ல, மற்ற 9 பேர் எங்கே? எங்க நீ மட்டும் வந்திருக்கிய எங்க? அட சொல்ற தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அந்நியனே ஒழிய. ஏன்னா சமாரியன் அந்நியனாக வைத்திருந்தாங்க. அவன் ஒருத்தன் தாங்க வந்தான். அந்த 9 பேர் நல்ல உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், இல்ல வேற ஒரு குலமா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல பணக்காரனாக இருக்கலாம், எப்படியோ. ஆனா இவன் சமாரியனா இருந்தான். பொதுவாக வேதத்துல சமாரியன் சொல்லப்படுகிறவர்கள் ஒரு நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நல்லா யோசிங்க. இன்னைக்கு நாம அப்படிதான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை அவருடைய மந்தைக்குள்ளே நம்மை அணைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கணும்? நன்றி சொல்வதற்குரியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சுங்க. அந்த 9 பேருக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஆனா அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அது யாருக்கு கிடைச்சது தெரியுமா? யாரு நன்றி சொன்ன திரும்பி வந்தானோ அந்த சமாரியனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகத்தை காட்டிலும் மேலானதுங்க ரட்சிப்பு. அது 9 பேருக்கு சுகம் கிடைத்தது, ஆனா ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா திரும்பி வந்து நன்றி சொன்னவனுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைத்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேற நன்றி சொல்லணுமே ஒரு எண்ணம் உன்னை இங்க கொண்டு வந்ததுல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து போ. இன்றைக்கு ரட்சிப்பு. நான் சதைக்கு அப்படிதான் சொல்றேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை. நம்ம நிறைய நேரத்துல இயேசுவுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். நன்றி கெட்டவர்களாக மாறி விடுகிறோம். நன்றி சொல்லக்கூடிய நிலையில நம்ம வைத்திருக்கிறார் ஆண்டவர். யாராவது இல்ல சொல்லுங்களா? கையை உயர்த்து, ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலங்க, ஆண்டவர் சரியா என் வாழ்க்கையில் இல்லைங்க அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆண்டவருக்குள்ள இல்ல. எல்லா நிலைகளிலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நன்றி சொல்வது நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று வேதம் சொல்கிறார். அவருக்கு நன்றி சொல்லணுங்க. உதாரணத்தை சொல்ல நேரம் ஆகிவிடும். யோசபாத் என்கிறார், அவங்க தெரிஞ்ச கதை, வேத பகுதிக்கெல்லாம் வேண்டாம். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இன்னும் பலவிதமான கூட்டத்தினுடைய ராஜாக்கள் மொத்தமாய் அவரை என்ன பண்ணாங்க? எதிராக படையெடுத்து வந்தார்கள். ஆண்டவரிடம் வேண்டுகிறார், என்ன செய்வது ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்லுமா? நீ போரிடு, நீ சண்டை போடு, நிறைய பேர் கூப்பிட்டு வா, நான் முன்னாடி நிற்கிறேன், இல்ல நான் பின்னாடி நிற்கிறேன், நான் சைட்ல நிற்கிறேன், ஒண்ணுமே சொல்ல, நீ என்னை துதித்து பாடு. அவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க? கூட்டமா கூடி பாடுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பெரிய யுத்தம். இவங்கெல்லாம் ஒண்ணு பண்ணல, அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க? மாறி மாறி வெட்டிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும், நம்ப தகாதவர்களாக இருக்கும். இது எப்படி நடக்கும்? நாங்க சினிமா மாதிரி சொல்றீங்க. சண்டைக்கு போகல, ஒண்ணு போகல, இவங்க சண்டை போடல, ஆனா எதிராக வந்தவங்க அவங்களே வெட்டிக்கிட்டு செத்தாங்க. ஆமா, ஆண்டவர் போய் செஞ்சா. இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாடி துதித்துக் கொண்டு. நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை. அந்த நன்றியை சொல்லும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் நன்றி செலுத்தினவனாக இருந்தபடியால், நன்றி செலுத்தின சமாரியனாக இருந்தபடியால் கர்த்தர் சுகத்தை மாத்திரமல்ல ரட்சிப்பு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நன்மை செய்யக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க நன்றி சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சமாரியனாக இருக்கிறோமா? இல்ல ஒரு ஆசாரியனாக, ஒரு லேவியனாக, ஆண்டவரை மதிக்காதவராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நன்மை செய்த சமாரியன், நன்றி செலுத்தின சமாரியன். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை திருப்பி கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இங்கே இவள் ஒரு சமாரியன். ஆமா, ஏன்னா இவள் எந்த தேசத்தை சேர்ந்தவள்? சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இந்த கதையை உங்களுக்கு தெரியும், வீட்டில் நிறைய படிச்சிருப்பீங்க.
அந்த சமாரிய ஸ்திரீ 9ஆம் வசனத்துல சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு என்று எப்படி கேட்கலாம்? ஒரு யூதன் சமாரியனுக்கு கிட்ட போக கூடாது, தூரமா வச்சிருந்தாங்க சமாரியன். அவங்களால தான் வந்து உதவி செய்யறாங்க, அவங்களால தான் வந்து நன்றி சொன்னாங்க. இங்க இயேசு என் தாகத்துக்கு தண்ணி தான் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இடத்துல கேட்கிறார். அந்த ஸ்திரீயா சமாரியா தேசத்தின் ஸ்திரீ. அந்த இடத்துல சின்ன சம்பவம் நடக்குது, உங்களுக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 16ல இருந்து நீங்க 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரத்தில் இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அப்ப அவர் சொல்றார், எனக்கு புருஷன் இல்ல. யார்கிட்ட சொன்னாங்க? இயேசுவிடத்துல போய் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல வேற யாரா இருந்தா நம்பிட்டு போயிருப்பாங்க. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்னா, நீ கரெக்டா சொல்லு. அப்ப அந்த வார்த்தையை கேட்டோடனே, ஆஹா, இயேசு சரியா புரிஞ்சுக்கல, நான் போய் சொல்றது இயேசுவால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்காருல்ல. ஆனா அடுத்து அவர் சொல்ற, நீ சரியாய் சொன்னாய், என்னது, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். எப்படி சொல்லிட்டார்? கரெக்டா சொன்ன, இப்ப இருக்கிறவன் புருஷன் அல்ல. அதாவது இந்த பெண் ஒரு கீழ்த்தரமான பெண்ணாக இருக்கிறார், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார், அநேக புருஷனை வைத்திருக்கிற பெண்ணாக இருக்கிறார். இவரிடத்துல எப்படி பேசலாம்? சீஷர்களுக்கு அந்த பிரச்சனை வரும். சீஷர்கள் பார்க்கிறாங்க, என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்காரு இவரு. ஆண்டவர் அதற்கு தானே வந்தாரு, பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படியாக தான் ஆண்டவர் வந்தாரு. ஆனா இவரிடத்துல இருந்த இந்த சமாரியனிடத்துல இருந்த நல்ல குணத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட பார்க்க போயிரு. அவங்க மாறிட்டாங்க. ஆண்டவரத்துல வரும்போது எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு போகும்போது அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு. வாசிங்க, இயேசு குறித்து அவர் சொன்ன வார்த்தை 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அவரை இப்ப சொன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த நிலையில் அவ இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற ஒரு பெண், ஆனா அவளுக்கு ஃபுல்லா இயேசுவை பத்தி தெரியல, அதனால டவுட் தான். ஆனாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவளாக இருக்கிறார். இந்த சமாரியத்தில் இருந்த நல்ல குணம் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையிலே அவர் வந்து விட்டார். ஏற்றுக்கொள்கிறார்களோ கொள்ளலையோ அது அடுத்தது. ஆனா இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய இடத்திலே வந்துட்டார். இன்றைக்கு அந்த நிலையில நாம் இல்லை. இயேசுவை குறித்து சொல்லுதுன்னா ரொம்ப என்ன பண்றோம்? தயங்குகிறோம், பயப்படுகிறோம். இன்னைக்கு ஒரிசாவிலே உயிரோடு எரித்து கொளித்தின ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டாங்க? விடுதலை பண்ணிட்டாங்க. ஆமா, செய்தி விடுதலை பண்ணிட்டாங்க. எப்படிப்பட்ட காலத்துல! அப்ப ஆண்டவர் எப்படிங்க? ஆண்டவர் உயிரோடு இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகளை, உயிரோடு எடுத்தவர்களை ஆண்டவர் வதம் பண்ணிருக்க வேண்டாமா? ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்ய மாட்டார், செய்யறது இல்லை. இங்க கிருபையின் காலத்துல நல்லவர்களும் கெட்டவர்களும் சண்டாளர்களும் எல்லாருமே வாழக்கூடிய நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதை வைத்து நீங்க தீர்மானிக்க முடியாது. இந்த நிலை உங்களுக்கு நாளைக்கு வரலாம், நமக்கும் வரலாம். ஆனா நாம செய்ய வேண்டியதை, சொல்ல வேண்டியதை சொல்லாம செய்யாமலும் இருக்கவே கூடாது. இயேசுவை குறித்து சொல்றார். என்ன சொல்றாங்க? மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். கொஞ்சம் டவுட் இருக்குது, ஆனால் என்ன சொல்ல, வந்து பாருங்கள். இந்த அழைப்பை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நீங்க வந்து பாருங்க, எங்களுடைய ஆலயத்துல வந்து பாருங்க, எங்களுடைய இயேசுவிடத்துல வந்து பாருங்க, எங்க கடவுளத்துல வந்து பாருங்க, எங்க தெய்வத்துல வந்து பாருங்க, எங்க கர்த்தரிடத்துல வந்து பாருங்க. எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார். என்னை மாற்றினார். நான் கீழ்த்தரமானவனாக இருந்தேன், என்னை மாற்றினார். என்னுடைய உள்ளத்தை அவர் அறிந்தார், எனக்கு உரியதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் எல்லாம் அறிந்த தீர்க்கதரிசி. வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துவாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த சமாரியனுடைய வார்த்தைகள் அநேக பேரை கொண்டு வந்து, நீங்க தொடர்ந்து வேத பகுதியை படிச்சு பாருங்க. இந்த பகுதியெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இன்றைக்கு நல்ல சமாரியல் என்ற தலைப்பிலே 3 விதமான சமாரிய மக்களை நான் பார்த்தோம். நன்மை செய்த சமாரியன் லூக்கா சுவிசேஷத்திலே
நன்றி செலுத்த சமாரியன், அதே லூக்கா சுவிசேஷத்திலே நல்வார்த்தைகளை சொன்ன சமாரியன், யோவான் சுவிசேஷத்திலே இவையெல்லாம் வேத பகுதியிலாக எடுத்து வைத்து படித்துப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான நிலைமையிலே தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நான் எப்படி ஒரு சமாரியனாவே இருக்கிறோம், நல்ல சமாரியனாக இருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டு சொல்ல முடியுமா, இவன் நல்ல சமாரியன், இவன் நல்ல சமாரியன், நன்மை செய்யக்கூடிய இடத்திலே உங்களை வைத்திருக்கிறேன், நன்றி செலுத்தக்கூடிய இடத்திலே உங்களை வைத்திருக்கிறேன், நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களை வைத்திருக்கிறேன், ஆனால் இவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுவார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நன்மை செய்தவராக, நன்றி செலுத்தினவராக, நல்ல வார்த்தைகளை சொல்கிறவராக இருக்கும்போது கர்த்தர் நம்மை விதமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த நிலையிலே வாழ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வார்கள்.